பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். என்னடா அது, பக்ரீத் வந்துருச்சு, ஆடு வந்துருச்சு, மாடு வந்துருச்சு, இன்னும் மாட்டு மூல சங்கிகள் மட்டும் ஆளை காணமே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பறந்து வந்துட்டாங்க. இப்போ சங்கிகள் வந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. பக்ரீத் பண்டிகை வந்துருச்சு இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து ஆடு மாடு இதெல்லாம் வெட்டாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆடு தான் வெட்டி ஆகணும் அப்படின்னா ஆடு மாதிரி களிமண் செஞ்சுக்கோங்க. களிமண்லேயே ஆடு மாதிரி ஒரு பொம்மையை ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆடு தான் வெட்டணும்னா அந்த பொம்மையை வெட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக நாட்டுக்கு ஒரு பெரிய அரிய தத்துவத்தையே அள்ளி வீசி வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் போபாலில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதி பச்சாவ் மஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி அமைப்பு. இந்த சங்கி அமைப்பு என்ன செய்கிறாங்க, ஒரு 4-3 ஆடுகளுடைய பொம்மையை செய்கிறாங்க. களிமண்ணில் செஞ்ச மாதிரி ஒரு பொம்மை. ஆனால் எப்படியெல்லாம் ஒரு பொம்மையை செய்யக்கூடாதோ அவ்வளோ கன்றாவியான ஒரு பொம்மை. ஒரு 3-4 ஆடு மாதிரி ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலரில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்களாம். ஆடு மாடு இது மாதிரி விலங்கினத்தை கொல்றது, விலங்கினத்தை பலியிடுறது அப்படிங்கிறது இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா இது மாதிரி ஆடு மாடு வெட்டுறது நம்ம தவிர்த்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு அதுவும் குறிப்பாக அந்த பக்ரீத் நேரத்தில் அந்த விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் பக்ரீத் அன்னைக்கு நீங்கள் ஆடுகளை வெட்டி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த மாதிரி களிமண்ணை செஞ்சு நீங்கள் பலியிடலாமே அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு களிமண்ணை ஆடு ரெடி பண்ணி அதுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி அதை வணங்கி அதை அவங்களே வெட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷனை காமிச்சு இதை வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு நடைமுறை காட்டுறோம். நாங்கள் இதில் மத ரீதியாலாம் நாங்கள் இதெல்லாம் பேசலை, ஒரு விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இல்லை, அதனால தான் இவங்களை நம்ம சொல்கிறது மாட்டு பாலை மட்டும் குடிங்கடா அப்படிங்கிறது. மற்ற கண்டதை குடித்தா மூளை இப்படி தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மாடோ ஆடோ இதெல்லாம் வெட்டுறதால இதுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஒரு உணவு சங்கிலிங்கிறதே இதுதான். ஒரு தாவரத்துக்கு உயிர் இருக்கு. அந்த தாவரத்தை ஆடு மாடு மாதிரியான கால்நடைகள் சாப்பிடும். அந்த ஆடு மாடுகளை வேற உயிரினங்கள் சாப்பிடும். இப்படி எல்லாமே சாப்பிட்றது இதுதான் உணவு சங்கிலி. ஒருவேளை இந்த நடைமுறை இல்லை, இப்போ ஆடு மாடு கோழி மீன் என்ன மாதிரி உணவுப் பொருட்கள் இருக்குதோ இந்த விலங்கினங்கள்லாம் உணவுக்காக சாப்பிடப்படாமல் விட்டுருச்சு அப்படின்னா அதுதான் உண்மையில சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இப்போ வந்து உணவுக்காக ஆடு மாடு கோழி எதையுமே வெட்டக்கூடாது, அறுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கொள்கையில் எல்லா உலகத்தில் எல்லாரும் அப்படி ஒரு கொள்கையில் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இங்கே மனிதர்களோட எண்ணிக்கையை விட ஆடு மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாயிரும். மனிதர்கள் வாழ்கிற இடத்த விட ஆடு மாடுகள் வாழ்கிறதுக்கு தான் இங்கே இடம் நிறைஞ்சு போயிடும். காடுகள் நம்ம எடுத்துக்கிட்டா கூட காடுகள் முழுக்க இன்னைக்கு விலங்கினங்கள் எல்லாமே நிறைஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலைமை ஆகி போயிடும். அப்போ அத்தனை கோடி விலங்கினங்கள் நாட்டில் இருக்குது, அது எதுவுமே அறுக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த விலங்கினங்களை பாதுகாக்கிறது எப்படி? அந்த விலங்கினங்களுக்கு உணவுக்கு என்ன செய்யறது? இப்போ இருக்கக்கூடிய விலங்கினங்கள் அது தாவரத்தை உண்டு உயிர் வாழுது. இப்போ உணவுக்காக அறுக்கவே படாத இத்தனை கோடி விலங்கினங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ அத்தனை கோடி விலங்கினங்கள் இங்கே தாவரங்களை சாப்பிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு எங்கே போகிறது? அத்தனை கோடி விலங்கினங்கள் தண்ணீர் குடிக்கும், அந்த தண்ணீருக்கு எங்கே போகிறது? அப்போ மனிதர்களுக்கு தண்ணீருக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி இந்த அடிப்படை ஒரு புரிதல் வேணாம். அப்போது இந்த விலங்கினங்களை உணவுக்காக அறுக்கப்படுறது இருக்குல்ல, அந்த அறுக்கப்படுறது தான் அதுதான் ஒரு ஜீவகாருண்யம். அந்த விலங்குகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஜீவகாருண்யம் அதுதான் சுற்றுச்சூழலுக்கான சரிய ஏதுவான ஒரு வழியாக இருக்கும். சாப்பிடக்கூட மனிதர்களுக்கும் விட்டமின் மாதிரியான உடல் ஆரோக்கியத்திற்கு அதுதான் ஒரு சிறந்த ஒரு வழி இருக்கும். இது எதையுமே புரியாமல் இஷ்டத்துக்கு இவங்களுக்கு என்னென்னா இஸ்லாமிய வெறுப்பு. ஏன்னா இவங்களுக்கு உண்மையிலே ஆடு மாடு மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன செய்யணும், பல மாநிலங்களில் மாடுகள் கேப்பாரற்ற கிளம்புக்குது. ஏன்னா நீங்கள் மாடை வெட்டக்கூடாது, பசு புனிதம் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறதால பல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் மாடுகள் ஒரு கட்டத்தில், ஏன்னா ஒருத்தர் மாடு வளர்க்குறாரு, அதை பாலுக்காக வளர்க்குறாரு, ஒரு கட்டத்தில் வயசாகும், அதுக்கப்புறம் அதை கறிக்கு விற்பனை செஞ்சிடுவாரு, புது மாடை வாங்கி அப்படியே அடுத்த வியாபாரத்தை ஆரம்பிப்பார். ஆனால் இது செய்யக்கூடாது, நீ மாடை அறுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறதால இப்போ அந்த முத்தி போன மாடு இருக்குல்ல, வயசான போன மாடு, அந்த மாடை இவரால் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது, அதுக்கு உணவு போட்டு அப்போ ரோட்டில் அவுத்து விட்டுறாரு. ரோட்டில் அவுத்து விட்டுறாரு, கேப்பாரட்டு போய் அந்த வயசான மாடு சீரழியக்கூடிய நிலைமைகள் இருந்துட்டு இருக்குது. அப்போ இது எதுவுமே உங்களுக்கு கவனத்தில் இருக்காது. சரி, உனக்கு உண்மையிலே கால்நடைகள் அறக்கக்கூடாது அப்படின்னா இங்கே ஒவ்வொரு கறிக்கடைகள் இருக்கு. கறிக்கடைகள் இஸ்லாமியர்கள் மட்டும் நடத்தல, நாடு முழுக்க கறிக்கடைகள் இருக்கு. அங்கெல்லாம் போய் நீ விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏற்படுத்துறோம் அப்படின்னு போய் சொல்லணும். அதை விட்டுட்டு கரெக்டாக பக்ரீத்துடைய காலத்தில் மட்டும்தான் இவங்களுக்கு அந்த சுற்றுச்சூழல் மேலே அக்கறை வந்துடும். இவங்களுக்கு என்னன்னா இதை வச்சு ஒரு மத பிரச்சனையை உருவாக்கணும். ஏன்னா இப்போ இவங்க வந்து பக்ரீத் சம்பந்தமான ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்றாங்க அப்படின்னா
உடனே இஸ்லாமியர்கள் எதிர்கருத்து சொல்லுவாங்க. ஏன்பா ஆடு மாடு வெட்டுறதுல என்னப்பா இருக்கு, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறீங்களே அதை விடவா சுற்றுச்சூழல் மாசடைய போகுது அப்படின்னு பதிலுக்கு இஸ்லாமியர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசுனாங்க, நான் பார்த்தீங்களா ஐயோ நம்ம மதத்தை இழிவுபடுத்திட்டாங்களே, நம்ம கடவுளை இழிவுபடுத்திட்டாங்களேன்னு சொல்லி இதை வச்சு ஒரு அரசியல் செய்யலாங்கிறதுக்காக தான் இப்படி இந்த சிண்டு முட்டக்கூடிய ஒரு கேவலமான வேலைகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏற்பட்ட சம்பவம் மத்திய பிரதேசத்தில் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மகாராஷ்டிராவில் ஒரு சட்டமே போட்டாங்க, அரசு சார்பில் ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. பக்ரீத் வரக்கூடிய இந்த ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் கால்நடை சந்தைகளுக்கு தடை அப்படின்னாங்க. ஏங்க கால்நடை சந்தைக்கு தடைன்னு கேட்கும்போது, இதனால பசு அறுக்கிறது தவிர்க்கப்படலாம். ஏன்னா இந்த பக்ரீத்துடைய காலகட்டத்தில் யாராவது பசு அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் சந்தைகளுக்கே தடுக்க போடுறோம். நீ மாடை அறுக்க பசுவை அறுக்கிறது தடை போடுறதுக்கு ஒட்டுமொத்தமாக சந்தைக்கே தடை போடுறதால அங்கே ஆடு வியாபாரம் உட்பட எல்லாமே பாதிக்கப்படுது. என்னன்னா இஸ்லாமியர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க, அவங்க நிம்மதியாக கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதா எங்களோட ஒரு முக்கிய நோக்கமாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ நேஷனல் லெவலில் நாடு முழுக்க நடக்கக்கூடிய தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சொல்லியிருக்குது, ஃபாரன்சிக் சம்பந்தமான படிப்பு. அந்த தடய அறிவியல் பல்கலைக்கழகத்துடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கரெக்டாக பக்ரீத்துடைய நாள் அன்னைக்கு வைக்கிறாங்க. இந்த தடய அறிவியல் பார்த்தோம்னா நாடு முழுக்க ஒரே நாளில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு இது, இந்த எக்ஸாமு. அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே 1800 மாணவர்கள் அந்த எக்ஸாம் எழுத ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 1800 பேர்னா அப்போ நாடு முழுக்க எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க, அதில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அந்த கரெக்டாக பக்ரீத்துடைய நாளில் நீங்கள் எக்ஸாம் வைக்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன இருக்கும்? அப்போ அவனோட பண்டிகையை கூட ஒரு நிம்மதியாக கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது அதுதானே இந்த எண்ணம் தானே. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வட மாநிலத்தில் போய் நம்ம போய் பார்த்தோம்னு வைங்களேன், அன்னைக்கு கரெக்டாக இந்த ரம்ஜானுடைய நாள் அன்னைக்கு பக்ரீத்துடைய நாள் அன்னைக்கு அங்கே கரண்ட் கட் பண்ணப்படும். இந்தியாவுடைய பல மாநிலங்கள் நம்ம போய் பார்த்தோம்னா குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அன்னைக்கு கரண்ட் கட் பண்ணப்பட்டு அவன் அந்த பக்ரீத் நாளில் கூட அவனோட பண்டிகை நாளில் கூட அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த சங்கிகளுடைய ஒரு மோசமான எண்ணமாக இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் உத்தரப்பிரதேச சம்பல்ல அடுத்து ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. சம்பல்ல இருக்கக்கூடிய மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் ராஜேந்திர பென்சியான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் ஒரு சட்டம் போட்டுட்டு இந்த பக்ரீத்துடைய நாளில் நீங்கள் பொது இடங்களில் வெளியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் வந்து ஆடு மாடுகளை நீங்கள் அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று போடுறாரு. உத்தரவு போட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு 19 இடங்கள் நாங்கள் நியமித்து கொடுத்துருவோம். இந்த 19 இடங்களில் மட்டும்தான் நீங்கள் குர்பானி கொடுக்கணும், ஆடு மாடு அறுக்கப்படணும், மற்ற எங்கேயுமே நீங்கள் பொது இடங்களில் நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு சட்டம் போடுறாங்க. பொது இடம்னா என்னவோ ரோடை டிராஃபிக் பிளாக் பண்ணிட்டு போய் ரோட்டில் போய் யாரும் போய் அப்படி போய் குர்பானி கொடுக்க போகிறதில்ல, அவங்கவுங்க வீட்டில் குர்பானி கொடுக்க போகிறாங்க. அன்னைக்கு ஒரு ஆடை குர்பானி கொடுக்கறது மூலிமா நான் இறைவனுக்காக நான் எல்லாத்தையும் நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத நினைப்பாங்க. அந்த ஆடை அறுத்து ஏழைகளுக்கு அதை பங்கு கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிட போகிறாங்க, உறவினர்கள் நண்பர்கள் கொடுக்க போகிறாங்க. இதுதான் பக்ரீத் பண்டிகை. அப்போ இந்த பண்டிகையை கூட ஒருத்தர் ஆடை அறுக்கிறான்னு வைங்களேன், அவர் ஃபேமிலியோட அந்த ஆடை அறுத்து அந்த கறியை பங்கு போட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது அந்த குடும்பத்தோடு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் அதை கூட நீ உன் வீட்டில் செய்யக்கூடாது, நான் உனக்கு ஒரு இடம் காட்டுவேன், அங்கே போய் ஒட்டு மொத்தமாக எல்லாமே அங்கே போய் குமிஞ்சிக்கோ, அங்கே போய் எல்லாத்தையுமே செஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு தடை போடக்கூடிய ஒரு காரியத்தில் தான் ஈடுபடுறாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆடு அறுக்கிறது அது எந்த ஒரு யாருக்குமே எதிரான ஒரு காரியம் இல்லை. ஆடு அறுக்கிறது அவங்க இடத்துல அவங்க அறுக்க வராங்க, இதே நீ பொது இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு இப்படி சட்டம் போடக்கூடிய இந்த கூட்டம் மனுஷனை அடிக்கிறான்ல, நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, நீ ஏன் நீ தலையில தொப்பி போட்டுக்கிட்டு போற, தாடி போட்டுக்கிட்டு போறேன்னு சொல்லி எத்தனை இடங்கள்ல பொது இடங்கள்ல வச்சு எத்தனை பேர் அடிக்கப்படுறாங்க. மாட்டுக்கறி கொண்டு போனான்றதுக்காக பொது இடத்துல வச்சு அடிச்சு கொல்லக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. இதை பத்தி ஒரு இதுக்கு எதிராக ஒரு சட்டமோ இதுக்கு எதிராக ஏதோ ஒரு வன்மையான கண்டனமோ அதெல்லாம் எதுவுமே ஆக்கப்பூர்வமா செய்யாம அவன் பண்டிகை அவன் இடத்துல கொண்டாடுறான். இது மாதிரி இப்போ நம்ம இஸ்லாமியர்கள் மட்டுமா கொண்டாடுறாங்க, எத்தனையோ கோயில்களில் பலி கொடுக்கக்கூடிய சம்பவம் நடக்கலையா? கோயில்கள் ஆடு மாடுகள் பலி கொடுத்து அது ஒரு வழிபாடாக அவங்க காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே போய் நான் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, அங்கே போய் நீங்கள் பொது இடத்துல வெட்டுற அப்படின்னு சொல்லி சொல்கிறது கிடையாது. இஸ்லாமியர்கள் அவங்களோட வழிபாடை நீ நிம்மதியாக செய்யக்கூடாது அப்படிங்கிறதா இங்கே சங்கிகளோட ஒரே நோக்கமாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வட மாநிலத்தோட நிலைமைகள் பார்த்தோம்னு வைங்களேன், இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இவங்க அரசியல் செய்யல. நம்ம அடிக்கடி தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்றது, இன்னைக்கு ஒரு பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு நடக்குது அப்படின்னா அதை எதிர்நோக்கி கேள்வி கேட்காம யாரோ முஸ்லீம்கள் தானே அப்படின்னு போனோம்னா அது நாளைக்கு கிறிஸ்தவர்களை நோக்கி வரும், அதுக்கடுத்து தலித்துகளை நோக்கி வரும், அடுத்து இந்துக்களுக்குமே அது பாதிப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களை தாக்கும் போது யாருமே கேள்வி கேட்க முடியாமல் ஒரு நிலைமை இருந்தாங்க, அது வேடிக்கை பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு அடுத்து இந்துக்களை நோக்கி அங்கே வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாவட்டம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம், அங்கே ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க ஃபேமிலி கல்யாணம் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டம் வந்து, நீங்கள் எப்படி ஒரு தலித் நீ கல்யாண மண்டபத்தில் நீ கல்யாணம் வைக்கிறியா, நீ அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியமாகி போச்சா, இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தையே வந்து அடிச்சிருக்கிறாங்க. நீ எப்படி கல்யாண மண்டபத்தில் வந்து கல்யாணம் வைக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டீங்களான்னு சொல்லி போட்டு அவங்களே தாக்குதல் நடத்தி கட்டையை வச்சு அடிக்கிறான். கட்டை, இரும்பு ராடு இது எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த ராகவேந்திரான்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு,
ஒண்ணுமே பண்ணலங்க. என் குடும்பத்தோட நீ கல்யாணம் சொல்லி சந்தோஷமா இருந்துட்டு இருந்தோம், குடும்பத்தோட அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தோம். திடீர்னு வந்தானுங்க, ஒரு தலித்து நீ மண்டபத்தில் கல்யாணம் பண்றியா அப்படின்னு சொல்லி கட்டையை வச்சே எங்களை போட்டு தாக்குதல் நடத்திருக்கிறான். இதுல 2 பேர் ரொம்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்போ இந்த சங்கிகளுடைய அரசியல் அப்படிங்கிறது இது எல்லா மக்களுக்குமே, யாருமே, அதாவது இஸ்லாமியர்கள் நீங்க வழிபாடு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, உங்களுடைய வழிபாடை நீங்க நிம்மதியா செய்யக்கூடாது, நீ தலித்தா இருந்தா உன்னோட வாழ்வே நீ நிம்மதியா இருக்கக்கூடாது, உன்னோட வாழ்க்கையோட உரிமையை நான் பறிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சங்கிகளுடைய அரசியல். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இது மாதிரி எங்க நடந்தாலும் சரி, கண்டிப்பா அதுக்கு எதிரான கண்டன குரல்கள் பதிவு செஞ்சு மக்கள் எல்லாரும் அவங்களுக்கான உரிமையோட அவங்களுக்கான சுதந்திரத்தோட நிம்மதியா வாழ்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.